வணக்கம். காதல் அரக்கன் திரும்பி வந்த காதல் கனவா இல்லை நிஜமா? ஆதி மதுமிதா. சில காதல் நம்ம வாழ்க்கையிலேருந்து போயிடலாம். ஆனால் அந்த காதலின் நினைவுகள் மட்டும் ஒருபோதும் நம்மை விட்டு போகாது. ஒரு மலை, ஒரு பாடல், ஒரு டச் போதும் மறந்த காதல் கூட மீண்டும் உயிருடன் திரும்பி வரும். ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்திங்கன்னா, அர்ஜுன் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டுருக்கான். சிசிடிவி ஃபுட்டேஜில் மதுமிதா உயிரோடு இருப்பது போல் தெரியுது. ஆதி பழைய மெமரிஸில் மூழ்கிட்டு இருக்கான். காலேஜ் லவ், ரெயின் மூமெண்ட், டேட்டோ டே அப்படின்னு அனைத்தையும் மீண்டும் மீண்டும் அவன் இதையை தேடிகிட்டே இருக்குது. அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஒயிட் ட்ரெஸ் அணிந்த ஒரு பெண் வெளியே வர்றா. அவள் கையில் இருந்த ப்ரேஸ்லெட்டை பார்த்த நொடியில் ஆதிக்கு அதிர்ச்சியில் உரையிறான். ஏன்னா அந்த ப்ரேஸ்லெட் அவன் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி மதுமிதா கிஃப்ட் பண்ணியிருந்தான். மறுபடியும் வாங்க, இப்போது இன்றைக்கி எபிசோட்குள்ளே போகலாம். ஹாஸ்பிட்டல் கோரிடர், ஐசியூ லைட் மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. அந்த ஒயிட் லைட்டுக்கு கீழே ஆதி சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கிறான். அவன் கண்ணு முழுக்க கண்ணீராக இருக்குது. அந்த பெண் ஷேடோவிலேருந்து மெதுவாக வெளியே வரா. அந்த நொடி ஆதி மூச்சே நின்றுரும் போல். அது மதுமிதா தான். சேம் ஐஸ், சேம் ஸ்மைல். ஆனால் அவள் கண்ணில் மட்டும் ஒரு ஆழமான வலி தெரியுது. மது என்று ஆதி ஆல்மோஸ்ட் அப்படியே ஒரு மயக்க நிலைக்கு போகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். மதுமிதா அவளை பார்த்தவுடன் சைலண்ட்டாக நிற்கிறான். அவள் கண்கள் ஃபுல்லாக ஒரே கண்ணீராக இருக்குது, தண்ணியாக இருக்குது. 5 இயர்ஸ், அவ்வளோ வருடம் கழித்து 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. இருவரும் மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறாங்க. சுற்றில் இருந்த ஹாஸ்பிட்டல் சவுண்டு கூட இருவருக்கும் கேட்கல. ஆதி மெதுவா அவள் அருகே நிற்கிறான். நீ உயிரோடு இருக்கியா? நிஜந்தானா இது அப்படின்னு கேட்குறான். அவன் வாய்ஸ் முழுக்க அப்படியே உடஞ்சு போகுது. மதுமிதா பேச முடியாமல் தலை குனிறா. அடுத்த செகண்ட் ஆதி அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். திடீர்னு டைட்டுனா அவ்வளோ டைட்டு. அவன் லிட்ரலி நடுங்கி கொண்டிருக்கிறான். நீ உயிரோடு இருக்கியா? நிஜந்தானா அப்படின்னு அவளை டச் பண்ணி பார்க்குறான். அவன் மீண்டும் மீண்டும் கேட்டுகிட்டே இருக்கிறான். மதுமிதா கண்ணீரோட அவனோட ஷர்ட்டை பிடிச்சவாறு இருக்கான். ஆதி அந்த ஒரு வார்த்தை போதும். ஆதி கண்களை மூடி அவன் ஹேரில் தன்னோட ஃபேஸை வச்சு அப்படியே புதைச்சிட்ருக்கான். நான் தினமும் செத்துட்டே இருந்தேன் மதுமிதா அன்கண்ட்ரோலபிளாக அழுக ஆரம்பிக்கிறா. சாரியா. ஆதி மெதுவாக அவளை விட்டு விலகிறான். அவன் கண்ணு ஃபுல்லாக பெயினாக இருக்குது. ஒரு நாளாவது நான் எப்படி இருந்திருப்பேன்னு நினச்சியா? மதுமிதா அப்பவும் சைலண்ட்டாக தான் இருக்கான். உன்னை இறந்துட்டான்னு நினச்சிட்டு நான் ஒவ்வொரு நாளும் தூங்காமல் இருந்தேன். அவன் ஜஸ்ட்டு டச் பண்ணுறான். அந்த டேட்டோ கூட நீ இல்லைன்னு அக்செப்ட் பண்ண முடியாமல் போச்சு. மதுமிதா அதிர்ச்சியோட அவன் ஷர்ட்டை பார்க்குறான். ஆதி ஸ்லோலி ஷர்ட் காலர் ஓப்பன் பண்ணி இருந்தான். அங்கே அந்த டேட்டோ மதுமிதான்னு இருந்ததை பார்க்குறான். இப்போ கொஞ்சம் ஃபேடாக இருக்குது அந்த டேட்டோ. ஆனால் அந்த பெயரில் இருந்த காதல் மட்டும் ஃபேட் ஆகலை. மதுமிதாவுக்கு ஒரே கண்ணீராக வருது. நீ இன்னும் இதை வச்சிருக்கியா? ஆதி ஸ்மைல் பண்ணுறான் சின்னதாக. உன்னை மறக்க ட்ரை பண்ணினேன், ஆனால் என் இதயம் ஒத்துக்கல. மதுமிதா ஃபிங்கரை ட்ரிபிள் பண்ணிவிட்டு டேட்டோவை டச் பண்ணுறா. அந்த டச் ஆதியின் பாடி முழுக்க நடுங்க வைத்தது. 5 வருடங்களுக்கு பிறகு அவள் மீண்டும் அவனை டச் பண்ணான். வலிச்சுதா என்று மெதுவாக கேட்டான். ஆதி அவனை பார்த்தான். டேட்டோவா? அல்ல, நீ இல்லாமல் இருந்த இந்த 5 இயர்ஸா அப்படின்னு கொஸ்டின் கேட்டான் அவன்கிட்ட. அந்த வார்த்தை நேராக இதயத்தில் விழுந்தது. மதுமிதா உடனே அவனை மீண்டும் டைட் ஹேக் பண்ணிட்டான். இந்த தடவை அவள் தான் அதிகமாக நடுங்கினா. நான் போக விரும்பல ஆதி கன்ஃபியூஸ்டாக அவளை பார்த்தான். அப்போ ஏன் போன? மதுமிதா ஸ்லோலி தலை உயர்த்தினா. அவள் கண்ணு ஃபுல்லாக பயம் தெரிஞ்சது. அந்த ஆக்சிடெண்ட் இல்லை. அந்த நொடி ஹாஸ்பிட்டலில் சவுண்ட் எல்லாம் ஸ்லோவாக ஃபேடாக ஆரம்பிச்சிச்சு. மானிட்டர் பீப் சவுண்டு, டாக்டர் வாய்ஸ், அனைத்துமே தொலைதூர சத்தம் போல் ஒரு ட்ரீமில் நடக்கிற மாதிரிக்கு மாறிடுச்சு. ஆதி கண்களை மெதுவாக மூடினான். பிறகு ஒரு வார்ம் ப்ரீஸ் அப்படியே மெதுவாக அடிச்சிச்சு. மல்லிகைப்பூ வாசனை அப்படியே கடலில் அலை சத்தம் கேட்குற மாதிரிக்கு அவனுக்கு தோணுச்சு. அவன் மைண்டுக்கு மறுபடியும் அவன் ஒரு ட்ரீம்குள்ளே போயிட்டான். அப்போ அந்த ட்ரீம் மெமரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி கண்களை திறக்கிறான். ஒரு பியூட்டிஃபுல் பீச்சு ரெசார்ட்டில் இருக்கிறாங்க. ஈவினிங் சன்செட்டு, ஆரஞ்ச் ஸ்கை, ஸ்விம்மிங் ஃபுல்லாக கோல்டன் கலரில் தெரியுது ஷைனாக.
பாம் ட்ரீஸ் ஸ்லோவாக காற்றில் ஆடுது. அங்கே ஒயிட் சாரியில் மதுமிதா பால்கனி அருகே நின்றுட்டுருக்கா. அவளோட ஹேர் அப்படியே காற்றுக்கு ஃப்ரீஸில் பறந்துட்டுருக்கு. ஆதி சைலண்ட்டாக அவளை பார்க்குறான். அவன் ஃபேஸில் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஸ்மைல் தெரியுது. மதுமிதா திரும்பினா. அந்த ஸ்மைல் அதே பழைய ஸ்மைல். அவள் மெதுவாக நடந்து வந்து அவன் முன்னாடி நின்னா. என்னடா அப்படி பார்க்குற? ஆதி சிரிச்சான். 5 years கழிச்சு என் உயிரையே திரும்ப பார்த்த மாதிரி இருக்குது. மதுமிதா கண்களை அப்படியே லேசாக மூடினா. அவ்வளோ மிஸ் பண்ணனையா? ஆதி அருகே வந்தா. ஒவ்வொரு நாளும் அந்த ஃப்ரீஸுக்குள் சில செகண்ட் சைலன்ஸ். பூல் வாட்டர் ரிஃப்ளெக்ஷனில் இருவளோட ஃபேஸும் மின்னியது. மதுமிதா மெதுவாக அவன் டேட்டோ இருக்கும் செஸ்ட்டை பார்த்தா. இன்னும் இருக்கா? ஆதி சிரிச்சான். நீ இல்லைனாலும் உன் பேர் போகலை. மதுமிதா ஸ்லோலி அவன் ஷர்ட் காலரை பிடிச்சு அருகே இழுத்தா. லூஸு. ஆதி ஃப்ளேஃபுல்லாக சும்மா கேட்டான். அப்போ நீ என்ன மறந்துட்டியா என்ன? மதுமிதா சின்ன ஸ்மைல். பிறகு அவன் ஹேண்ட்பேக்கில் இருந்த அந்த ஓல்டு ப்ரேஸ்லெட்டை எடுத்தான். அதே ப்ரேஸ்லெட். ஆதி சைலண்ட் ஆகிட்டான். அவனுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு இவ்வளோ இன்னும் நம்மளை மறக்கலை அப்படிங்கிறது. இதை நான் ஒரு நாளும் கலட்டலை தெரியுமா? ஆதி ஐஸ் ஃபுல்லாக வாட்டராக இருந்துச்சு. கண்ணீர் தான். மதுமிதா மெதுவாக அவன் கையை பிடிச்சா. உன்னை மறக்க ட்ரை பண்ணனே ஆதி. ஆனால் அவன் ஜஸ்ட் மேலே கையை வச்சான். இங்கே இருந்த நீ போகவே இல்லை. சன்செட் ஸ்லோலி டார்க்காக ஆரம்பிச்சிச்சு. ரெசார்ட் லைட் ஒன்று ஒன்றா ஆன் ஆச்சு. பேக்ரவுண்டில் சாஃப்ட் மியூசிக் ஓட ஆரம்பிச்சிச்சு. மதுமிதா சடன்லி ஸ்மைல் பண்ணினா. வா, எங்கே அப்படின்னு ஆதி கேட்டான். ஒரு சர்ப்ரைஸ். அவனை பீச் சைடுக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே ஸ்மால் கேண்டில் லைட் டின்னர் செட்டப் பண்ணியிருந்தா. ஃபேரி லைட், ரோஸ் பெடல்ஸ், ஓசன் வேவ்ஸ். ஆதி லிட்ரலி ஷாக் ஆனா. மது, இது எல்லாம் என்ன? அவள் க்யூட்டாக ஷோல்டரில் லிஃப்ட் பண்ணினா. 5 years லேட் ஆயிடுச்சு. ஆனால் டேட்? ஆதி சிரிச்சான். லேட் ஆனாலும் பர்ஃபெக்ட் தான். இருவரும் உட்காந்துட்டாங்க. கேண்டில் லைட் அவள் ஃபேஸில் விழுந்துச்சு. ஆதி லிட்ரலி அவளை பார்த்துட்டே இருந்தான், கண்ணை மூடாமல். அவ்வளோ சைட் அடிச்சிட்டு இருந்தான். சாப்பிடு என்றா மதுமிதா. ஏன் சாப்பிடல? உன்னை பார்த்ததில் ஃபுல் ஆயிடுச்சு வயிறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆதி சிரிச்சான். பிறகு சடன்லி சீரியஸ் ஆனாங்க. மது, இந்த மொமெண்ட் மட்டும் நின்றுடக்கூடாது போல் இருக்குது. மதுமிதா சைலண்ட்டாக அவனை பார்த்தா. ஏன்? ஆதி மெதுவாக சொன்னான். இங்கே நீ இருக்க, நானும் இருக்க. பயம் இல்லை, பிரிவு இல்லை. அவன் வாய்ஸு பிரேக் ஆச்சு. இதுதான் ஹெவன் போல் இருக்குது. மதுமிதா உடனே அழுதுட்டா. அவள் சேரில் இருந்து எழுந்து மெதுவாக அருகில் வந்தான். பிறகு அவனோட மடியில் மேலே அமர்ந்தான். ஆதி முழுக்க ஃப்ரீஸ் ஆயிட்டா. மது, என்ன பண்ணுற? அவள் சிரிச்சா. இப்போவும் ஷையாக தான் இருக்கியா அப்படின்னு கேட்டான். ஆதி அவளை வந்தால் எனக்கு எப்போவும் ஹார்ட் பீட் கண்ட்ரோல் போயிடும். மதுமிதா ஃபோர்ஹெட்டில் அவனை டச் பண்ணினா. அதுதான் எனக்கும். அந்த ஈவினிங் ஃப்ரீஸுக்குள் 2 இதயங்கள் மட்டும் பேசிக்கொண்டிருந்தது. ஆதி மெதுவாக கேட்டான். அந்த நாளில் நீ ப்ராமிஸ் பண்ணனியே? அவன் லிட்டில் ஃபிங்கரை நீட்டினா. ஃபார் எவர்னு சொல்லியிருந்தா. மதுமிதா ஸ்மைல் பண்ணினா. பிறகு மீண்டும் அவன் லிட்டில் ஃபிங்கரை நீட்டினா. இப்போவும் ஃபார் எவர்னு சொல்லிட்டா. அந்த நொடி சடன்லி ஸ்ட்ராங் விண்ட் அடிக்குது. ஹேண்டில் லைட் எல்லாம் அணைஞ்சிருது. மதுமிதாவின் ஃபேஸ் ஸ்லோவாக பிளரர் ஆக ஆரம்பிக்குது. ஆதி ஷாக் ஆகிறான். மது 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 அப்படிங்கிறான். அவன் ஸ்லோலி பின்னா போக ஆரம்பிக்கிறான். ஆதி, இல்லை போகாத மது, என்னை விட்டுட்டு போகாத அப்படிங்கிறான். அவன் கையை பிடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் ஸ்லோவாக டார்க்னஸ்குள் மறைஞ்சு போகிறான். மது அப்படிங்கிறான். ஹாஸ்பிட்டல் கோரிடர். மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு வந்துடுறாங்க. ஆதி திடீர்னு கண்ணை திறக்கிறான். ஆதி திடீர்னு கண்ணை திறக்கிறா. மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு இங்கே வந்துடுறாங்க. ஸ்வெட் ஆகிருது. ஹெவி ப்ரீத்திங் எடுத்துருக்கிறான். அவன் இன்னும் அவன் பெயரையே சொல்லிகிட்ருக்கான், மதுன்ட்டு. அதே நேரத்தில் அவன் கையில் யாரோ ஒரு வார்ம் டச் பண்ணுறாங்க. ஆதி ஸ்லோவாக கீழே பார்க்குறா. ஒரு பெண் அவன் லிட்டில் ஃபிங்கரை பிடிச்சிட்ருக்கா. ஃபார் எவர் என்று மெதுவாக குரல் கேட்குது. ஆதி ஸ்லோவாக தலையை உயர்த்தி பார்க்குறா. அங்கே நின்றுட்டு இருந்தது மதுமிதா தான். ஆனால் அவள் பின்னால் ஒரு ஷேடோ இருக்குது. யாரோ ஒருவர் ஹாஸ்பிட்டல் கோரிடர் எண்டில் நின்றுட்டுருக்காங்க.
அவன் ஃபேஸுக்கு அவன் தெரியவே இல்லை. ஆனால் அவன் கையில் இருந்த நைஃப் மட்டும் லைட்டில் மின்னுது. நெக்ஸ்ட் எபிசோடு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.